ஆத்தா புஸ்ஸு. ஆத்தா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்க. புஸ்ஸு. என்ன கர்மத்தால முடிட்டு வந்திருக்க? இந்த நேரத்தை நேரம் தள்ளுடா. ஆத்தா அவசரமா ஒரு 1000 இருந்தா கூட. அடமானத்துக்கு என்ன வந்திருக்க? நீ இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் சிம்ரனை கையோட கூட்டு வந்திருக்கேன். என்னது சிம்ரனுக்கு 1000 ரூபாய் தானா? நோ 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 நோ, நீ நினைக்கிற மாதிரி சினிமா சிம்ரன் இல்ல, சீரி பாயிர சிம்ரன். பையா சேலைய ஊத்தி சிம்ரனை காட்டு. ஐயோ 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 பாம்பு. அட பாவி, இதான் சிம்ரன் சொன்னியா? ஆமா பாட்டி, நான் பாம்பாட்டி, இவ என் வப்பாட்டி. என்னடா பாம்பு படம் இருக்குது? இது படம் மட்டும் இல்லாத்தா, மெகா சீரியலே எடுக்கும். இதுக்கு போய் 1000 ரூபாய். என்ன இப்படி கேட்டுப்புட்ட? இவங்க அம்மாவை விட்டாலாச்சாரியா வச்சிருந்தாரு, இவங்க அக்காவை ராமநாராயண வச்சிருந்தாரு, இத கமலஹாசன் நீயா படத்துல வச்சிருந்தாரு. இவ்வளவு ஏன் படையப்பா படத்துல ரஜினிகாந்த் இதை கையில பிடிச்சி வச்சிருந்தாரு. அவருக்கு அப்புறம் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடு. இவ்வளவு சொன்ன பிற்பாடு பணம் கொடுக்கலன்னா சிம்ரனோட மதிப்பு என்ன ஆகுறது? இந்தா புடி. இந்தா புடி. இந்த புடி. பாட்டி ஒரு கண்டிஷன். என்னடா கண்டிஷன்? டிவியில கமலஹாசன் படம் போட்டா டிவியை பூட்டி வை. அப்புறம் இவ கமலஹாசன் ரசிக, டிவியை ஓட்ட போட்டுட்டு உள்ள புந்துருவா புஸ். இது எப்படா மூடிட்டு போவ? எனக்கு மூடு வரும்போது கூட்டிக்கிட்டு போறேன். அத்தா நீ மூடிக்கிட்டு இரு. பால் முட்டை வாங்கி போட்ட ஓஞ்சு போவேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இவ பால் முட்டைலாம் சாப்பிடவே மாட்டா. மெக்டோல் பிராண்டி ஃபுல் அடிச்சிட்டு ஜாலியா இருப்பா புஸ். பாய் டார்லிங், வட்டா. அங்கிளுக்கு தேங்க்ஸ் மட்டும் தானே? குவாட்டர் வாங்கிட்டு வரேன் போயிட்டு புல் எடுத்துட்டு வர. மாப்ள வாங்குனது குவாட்டர், மீதி எல்லாம் வாட்டர். ஊத்துமா? கவனி இப்போ மிக்சிங்ல கிங் இல்ல. ஊர்ல சாராயத்தை மிக்ஸ் பண்ணால் தானடா நீங்க. போதுமா? போதுமா? இந்தா கடிச்சுக்கோ. மாப்ள ஒரு சிகரெட் கொடுங்க மாப்ள. சூப்பர். மாப்ள குடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்காக தயாரா ஒரு ஃபீலிங் இருக்க, அது கிரேட்ரா. கரெக்டா சொன்னடா, கரெக்டா சொன்ன. மாப்ள இது நல்லா இல்ல. என்ன பழி பழி வாங்குறியா? என்னடா சொல்ற? என்னடா இது? குடிச்சிட்ட நீ? யாரு? நானா? நீ குடிச்ச? நான் எங்கடா குடிச்சேன்? பாம்பு உறிஞ்சு குடிச்ச மாதிரி குடிச்சிட்டு இப்படி அல்பத்தரமா பேசாத. சரி எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? உன்னை நான் நம்ப தயாரா இல்ல. இனிமே என்னையும் நம்ப வேண்டாம், அவ்வளவுதான். சரி, இனிமே ஒண்ணா குடிப்போம், ஒண்ணா வாந்தி எடுப்போம். ஊத்து. ஓகே. சிகரெட் போனாலும் இதே கண்டிஷன் தான், ஞாபகத்துல வச்சுக்கோ. வாயாலே ஊறிறான் நாஸ்டி ஃபெலோ. ஃபுல்லா ஊத்து. ஓகேயா? இப்போ ஓகே. ஏய், ஏன் சரக்கு ஏன்டா குடிச்ச? உன் கிளாஸ்ல இருக்க குடிக்கலாம்ல? மாப்ள விளையாடுற நீ? நான் எங்கடா குடிச்சேன்? என்ன கட்டிக்கல விளையாடுற நீ? நீ குடிக்காம யார் குடிச்சது? டேய் நான் குடிக்கலடா. என்னமோ போ, அந்த பாட்டில கொடு. மோசமான குடிகாரனாடி. ஆமா. ஊத்துடா. குடிச்சு ஏன் மேல வெளிய போடுற? குடிய பார்த்தவனே ஆளா பறக்குறீங்களாடா. யாரு? நானா? நீதான். சொல்லுடி. சரக்கு ஒரிஜினல் மச்சான். மச்சான் பாம்பு தண்ணி அடிக்குதா? ஸ்னேக் 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 மிர்ச்சி மிர்ச்சி அடிக்குது. மாப்ள தண்ணி பாம்பை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தண்ணி அடிக்கிற பாம்பை இப்பதான் நான் பாக்குறேன். ஐயோ மிர்ச்சி மிர்ச்சி அடிக்கிறான்டா மச்சான். ஊருகா கூட தொட்டுக்காம ஒரே கல்புல அடிக்கிறான்டா.
நம்மளே மிஞ்சிருவோம் போல இருக்கு. லாஸ்ட்ல ஒரு பெக்காது வைப்பானா மீதி. அடிக்கிற வேகத்தை பார்த்தா அவனுக்கே இன்னொரு குவார்டர் வேணும் போலக்கடா. டேய் ரொம்ப தூக்காதடா, உள்ள போய் போறான். ஹாய் ஹாய். ஆட்டோகிராஃப் படத்துக்கு வரியா? ஐயோ செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு, நான் வரலப்பா. நீ படிப்ப பாரு, நாங்க போய் பாய் ஃப்ரெண்ட பாக்குறோம். வாடி. டேய் என்னடா இது? இந்த ரேஷ்மாவை இவ்வளவு நாளாகி என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்க. இனிமே போக போக சீக்கிரம் பைத்தியம் பிடிச்சிரும். என்னடா கட்டணம் கிடைச்சிருச்சா? ஏய் கீழே போடாத, என்கிட்ட கொடு. டேய் இதை வச்சு என்னடா பண்ண போற? கோட்டருக்கு சைடிஸ் ஆக போற, சும்மா இருக்கியா? அங்கே பார், இந்த கட்டெரும்பு வச்சு உன் கட்டையை கரெக்ட் பண்றேன். என்ன ஃபாலோ பண்ணி வா, என்ன நடக்குதுங்கிறத பாரு. கட்டு கட்டு கட்டு. டேய் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், நேரத்தை வீணாக்காம பூந்து விளையாடுறா. டேய் ரேஷ்மா புறா புறா புறா. அடடடடா, ஒரு எறும்பு பூலோகத்தையே சுத்தி வருது. எங்க போன ஆளை காணோம்? என்ன தேன்பாட்டோட வந்திருக்கான்? பட்ட பகல்ல படுக்க வைக்கிறான். பாட்டி 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 இல்ல, ஃபர்ஸ்ட் பகல கொண்டாட வேண்டியதான். கமான் கமான். உன் பேர் என்ன? அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். மாறும்னா 5 ஸ்டார் ஹோட்டல்னா மெர்சி மிர்சி, 3 ஸ்டார் ஹோட்டல்னா ஸ்டெல்லா. அப்ப இந்த இடத்துக்கு குப்பம்மா. குப்பமாவா? அசிங்கமா இருக்கே. உன் மூஞ்சிக்கு இது போதையா? இல்ல நான் உன்னை கூன்னு கூப்பிடுறேன். நீ எப்படின்னா கூப்பிட்டுக்கோ, முதல்ல ரேட்ட பேசியா? ரேட்டா? எவ்வளவு ரேட்டு உன் ரேட்டு? 2000 ரூபாய். 2000 ரூபாவா? எத்தனை பேருக்கு? காலையில வந்து ஏன் உயிரை வாங்குற? உன் பாக்கெட்ல எவ்வளவுதான் வச்சிருக்க? 185 ரூபா 87 காசு. அதுக்கு 57 வயசு கழுவி இருப்பா. அவளை போய் பாரு, என்ன விட. இல்ல இல்ல இல்ல, எனக்கு நீதான் வேணும். இத பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்பலாம் வந்து காரு, பைக், ஏசி இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துக்கும் நீங்க எனக்கு தவணை முறையில உதவி செய்யணும். இது பாருங்க, இந்த விஷயத்துல நம்ம நாணயமான ஆளு. மாசம் மாசம் வீடு தேடி வந்து பணத்தை கரெக்டா கொடுத்துருவேன். அப்ப நானும் தவணை முறையிலே வந்து படுக்கட்டுமா? நான் அப்படியே சாப்பிடணும். அப்ப 2000 ரூபாய் எடியா? ஐயோ, பாட்டி கிட்ட சுட்டதெல்லாம் இந்த பார்ட்டி கிட்ட கொடுக்க வேண்டியதா போச்சு. இந்த அப்படி பாக்கெட்ல வச்சுக்கிட்டே இல்லன்னு சொன்னியா? இது பாரு, மேல் ரூம்ல கட்டில் இருக்கு. என் ஃப்ரெண்ட் வேற இல்ல, நீ அங்கே இரு, நான் உடனே வந்துடுறேன். யோ, நீ எங்கயா போற? இல்ல முறையா ஃபர்ஸ்ட் நைட் அனுபவிக்க போறோம்ல, அதனால. இதான் முதல் முறையா? எஸ். அப்ப நான் தான் சொல்லி தரணும். அப்புறம் ட்ரெயினிங்க்கு செலவாகுமே. பார்த்தா பரிதாபமா இருக்கு. நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? சரி, வரும்போது ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கிட்டு வாயா. குவார்டரா? அப்ப குவார்டர் குப்பமாவா? கீழ ஒரே புழுக்கமா இருக்கு. வாடகை கொடுக்க வக்கல்ல வக்கலையா கட்டல பாரு. ஏன் புருஷன் கட்டின வீடு தானே, எங்க படுத்தன? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்க எல்லாம் முட்டை மாடியில படுக்கட்டும். ஏய் அழகிய அழகி அஸ்தாவா, குவார்டர் அடிச்சா குஸ்காவா, திம்சு கட்ட திம்சு கட்ட ஜிம்சு கட்ட. ஏய் கட்டி புடிடி, கையாலே கண்ட இடம் என்ன புடிடி. ஹே கூவம்மா, வாழ்க்கையின் முதல் முறையாக சொர்க்கத்தின் வாசலை காணப்போகும் எனக்கு நீதான் உனது பொற்கரங்களால் எனது ஆடைகளை களைய வேண்டும். போரங்கிக் கொண்டிருக்கும் எனது உணர்வுகளை தட்டி எழுப்பு கண்ணே, எழுப்பு. எழுப்புறேன். எழுப்ப சொன்னியா? ஓய், என்ன கார் பாத்தியா? ரொம்ப நாளா ஆள காணோம்னா கார்லயும் இடிப்போம், வீட்டுக்கு வந்து அடிப்போம். எங்கடா போன இவ்வளவு நாளா? என் ஆம்பிஷன் தான் உனக்கு தெரியுமே, யூஎஸ்ல போய் செட்டில் ஆகணும்னு. அதுக்காக தான் இவ்வளவு அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் யூஎஸ்ல போய் செட்டில் ஆகணும்னா உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு ஆல்பம் பண்றேன். அந்த ஆல்பத்துல நீ கூட டான்ஸ் ஆடணும். அப்படி நீ ஆடிட்டேன்னு வச்சுக்க, நான் யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிடுவேன். யாரு, நானா? இந்த மூஞ்சி குடியா? ஐயோ, அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல. ஏய் என்னய்யா, நீ ஹெல்ப் பண்ண வேற யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண போறா? எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீதான். ப்ளீஸ் ப்ளீஸ். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏய் ரேஷ்மா ப்ளீஸ் டா. ஓகே. ஓகே.
போட்டனா என்ன பத்தியா எழுதுற? நான் சாராயத்தை தானடா வித்தேன், உன் பொண்டாட்டியவா வித்தேன்? இல்லம்மா மாமா மன்னிச்சுங்கம்மா. என் மேட்டர் எல்லாம் போட்டோ எடுத்து பத்திரிக்கையில போடுறியா? ஏன் உன் பொண்டாட்டிய நிர்வாணமா போட்டோ எடுத்து போட வேண்டியதானே? இல்லம்மா மன்னிச்சுங்கம்மா. உனக்கு நான் அவார்டு இஸ்தானுடா நான் கொடக்கா. உன் தீஞ்ச மூஞ்ச பத்திரிக்கையில போடு. இதுரா கங்கம்மா ஸ்டைல். ஏய் வாங்கடா. மச்சான் உன் ஃப்ரெண்ட் வராங்களா? மாப்பிள இந்த பொம்பளை ஏன் அடிக்கடி என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கா? இதுக்கு ஏதாவது வழி பண்ற மாப்பிள ப்ளீஸ். அப்படிங்கிற அவங்க உன்னை அடிக்கிறதுக்குள்ள அம்மா சென்டிமெண்ட் அவுத்து விடுறா. அம்மா சென்டிமெண்ட்னா அவங்களோட கிராஸ் பண்ணும்போது அம்மா என் தலைக்காத பாட்டு மாப்பிள கையை குடுறா. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை அம்மாடி மறுபடியும் அம்மா. ஏன்டா என்ன அம்மா கூப்பிட்ட? நான் என்ன உனக்கு அம்மாவா? அதானே அவங்கள பார்த்தா அவ்வளவு வயசானவங்க மாதிரியே தெரியறாங்க. எவ்வளவு யங்கா இருக்காங்க. ஒரு அக்கான்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிக்கலாம்ல. என்னக்கா சொல்றீங்க? அதானே அக்கான்னு கூப்பிட்டா நான் இதுங்களை எல்லாம் அடிக்கணும்? ஏன்டா ஐச்சாட்டியம் பண்றீங்க? ஏன் தம்பி இந்த கருத்துல கூட எல்லாம் எதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்? நான் இனிமே இந்த ஜொல்லோட சேரவே மாட்டேங்கா. அக்கா நீங்க எங்கக்கா போறீங்க? இந்த வாட்ச் நின்னு போச்சுப்பா. ஆஹா ஊர்ல ரிப்பேர் ஆன வாட்ச்ல நான் தான் சரி பண்ணி கொடுப்பேன்க்கா. வாங்க டேய் நம்ம வீட்லயே போய் பண்ணலாம். விட்ட போட்டுட்டா. ஏமா நோ என்ட்ரின்னு போர்டு வச்சிருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த பக்கம் வந்த? சரி ஆர்சி புக்கு, லைசன்ஸ், இன்சூரன்ஸ், டாக்ஸி பேப்பர் எல்லாத்தையும் எடுமா. ராகுல் இந்த பஸ்ல தானே வருவா? என்ன மேடம் ஏதாவது கவனிச்சிங்கன்னா? இந்தா புடி. மேடம் மேடம் கவனிக்க சொன்னா கார் சாவியை கொடுத்துட்டு போறீங்க. அம்மா கவனிக்கனாலும் பரவாயில்ல, கார் சாவியை வாங்கிக்கோமா ஃபர்ஸ்ட். சாவியை நீயே வச்சுக்க. இந்தாங்க. நீ வீட்டுக்கு போயிடுவ, வண்டி என் வீட்டுக்கு வந்துடும். பஸ்ஸில் எப்பயுமே போகும்போது முன்ன பின்ன பார்த்து போகணும். ஏன்னா கேப் கிடைச்சா பின்னாடி அடிச்சிருவாங்க பர்ஸை. அடங்குடா டே. ம் ஐயோ பர்ஸ் எடுக்காம வந்துட்டோம். டிக்கெட் வேற வாங்கலையே. இவ இருக்கால. சாரி எக்ஸ்கியூஸ் மீ, உட்கார மடி கிடைக்குமா? அடி கிடைக்கும். ஹலோ டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. எங்க காமிங்க. ஏன் டிக்கெட்டை பார்த்ததே இல்லையா? மேடம் மேடம் டிக்கெட். லுக்கு சார் டிக்கெட். ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார், அவங்க கொடுத்தாங்களா? அதான் என் டிக்கெட். அது அவங்க டிக்கெட். உங்க டிக்கெட் எங்க? இல்ல சார், இதான் சார் என் டிக்கெட். பார்த்தா பக்கா டீசெண்டா இருக்கா? வித்தவுட்டா? பிறக்கும்போது எல்லாருமே வித்தவுட் தானே. நீ யாரு? உன் டிக்கெட் எங்க? ஏன் டிக்கெட் கடா? அதையும் சேர்த்து கொடுத்து விட்டியா? வித்தவுட்டா? ஆளுக்கு 500 ரூபாய் ஃபைன் கட்டுங்க. பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர். அமைதி அமைதி அமைதி. பிசிக்கலி பாடி ஹெல்த்தி பத்தி சொல்லி தரதுக்காக தான் நான் பிடி மாஸ்டரா ஜாயின் பண்ணேன். ஆனா அதுக்குள்ள உங்க இவ்ளோ பேர் இதயத்திலயும் நான் குடியிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதெல்லாம் விட உங்க இதே பெருசு. அதான் என் மேல இவ்ளோ பேர் அன்பு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. 4 பேர் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணாலும் செய்யலாங்கிறதா என்னோட பாலிசி. இதுக்கு முன்னால 2 ஸ்டேட்ல பலர் மகிழ்ச்சிக்கு காரணமா இருந்திருக்கேன். இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி நேர கர்நாடகா தான் போயிட்டு இருக்கேன். அகத்தியர் கமண்டலத்துல இருக்க தண்ணியை காக்கா கவுத்து விட்ட மாதிரி அங்க நான் யாரையாவது கவுத்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு தண்ணியை வர வைக்கிறேன். உங்க மூலமா எங்களுக்கெல்லாம் தண்ணி வருதுன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்ல மேடம். இந்தடா. தேங்க்யூடா. தேங்க்யூடா. எடுத்துக்கடா. தேங்க்யூடா. ஓகே see you guys. பை bye. பை மச்சான்.
ஆ!